உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட 6 கொடிய நஞ்சுக்களில் ஒன்றானது பாதரசம். கொடைக்கானலில் மூடப்பட்ட தர்மாமீட்டர் தொழிற்சாலையில் 10,000 டன் பாதரச கழிவுகளால் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். 1983ஆம் ஆண்டு மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் 25 ஏக்கரில் பாதரசம் தயாரிக்கும் தொழிற்சாலையை தொடங்கியது பான்ஸ் தனியார் நிறுவனம். இந்த தர்மாமீட்டர் தொழிற்சாலையில் பாதரசம் வீரியம் அறியாது சுமார் 1300 தொழிலாளர்களும் இளைஞர்களும் பணியாற்றி வந்தனர். தொழிலாளர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாதரசத்தை கையாளும் இந்த தொழிற்சாலையில் பல தொழிலாளர்களுக்கு மூளைக்கோளாறு, சிறுநீரக பாதிப்பு, பற்கள், முடி உதிர்தல், கண் பார்வை கோளாறு, கிட்னி பாதிப்பு, வயிற்று வலி என பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த தொழிற்சாலையில் பாதரசத்தால் பாதிக்கப்பட்டு நோயால் உயிருக்கே போராடும் மக்கள் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளனர். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வண்டியில் உட்கார வச்சிருவாங்க. ஸ்ட்ரெயிட்வே நேராக வந்து பேங்க் போய் அவங்களே வாங்கி டெபாசிட் பண்ணிக்குவாங்க. என்ட்ரியில போடக்கூடாது, ஒரு 10 நாள் பொறுத்து நீங்க வந்து என்ட்ரி போடுங்க, அப்பதான் உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு வரும். சரின்ட்டு எல்லாருமே தலையாட்டிட்டு வந்துட்டோம். நான் போய் பேங்க்ல என்ன ஏறி இருக்கேன் கணக்கில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே இங்கே காசு எனக்கு எடுக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. அப்போ நான் இதை கூப்பிட்டு கேட்குறேன், அது அப்படிதான், இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இது கொடுத்ததை வாங்கிட்டு பேசாமல் போயிடணும், எங்களுக்கு எல்லா பலமும் இருக்கு அப்படின்னு சொன்னாரா? எல்லா பலமும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், நாங்கள் எதையும் அதனால நீங்கள் கொடுத்ததை வாங்கிட்டு போய் 12 லட்சம் ரூபாயில இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கமிஷன் எடுத்திருக்கேன். இதுல டிடிஎஸ் எல்லாம் போச்சு அப்படின்னாக்கா அவங்க சொன்ன மாதிரி 3 தலைமுறைலாம் வாழ முடியுது. 1962 வாழ இருந்திருக்கலாம் இவங்க கொடுத்த பணத்தை வச்சு. 113 பேர் சார்பா வந்து சேவியர் தான் கேஸ் போட்டிருக்காரு. அவர் பேர்ல தான் நாங்க கேஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அவரை வந்து ஒரு டைம் பைக்ல அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாங்க. இன்னொரு டைம் அவர் பஸ்ல தனியார் பேருந்துல வரும்போது மிரட்டி இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி அளவுக்கு அவரை மிரட்டி. நான் 18 வருஷம் சர்வீஸு, நான் வேலை செஞ்சவனுக்கு 15 லட்சம் போட்டிருக்கேன். ஆனால் உங்கள் அண்ணன் அங்கே வேலையை பார்க்காதவருக்கு 40 லட்சம் நீங்கள் போட்டிருக்கேன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு நான் போட்டு அடிச்சிட்டாப்புல சார். அடித்து கீழே தள்ளி மிதிச்சிட்டாரு. இது கருணை தொகை, பிச்சை காசு, கம்பெனிக்காரன் பார்த்து எங்களுக்கு கொடுக்குற பிச்சை காசு. இதுல வந்து 10 லட்சம் ரூபாய் வருமான வரி பிடிச்சேன்னு சொன்னா எந்த அறிவாளையும் எவனும் ஒத்துக்க முடியாது. வந்து என் சம்சாரம் வந்து அங்க உள்ள வேலை செஞ்ச மேனேஜர் இது இருக்கு, அதுல அது போய் பாத்திரம் கழுவிட்டு வேலை செஞ்சுட்டு வரும். அதுக்கு ஆர்ட் பிரச்சனை வந்து இறந்து போயிடுச்சு. கூலி வேலை பார்க்குறோம். எங்களோட உடல் உபாதைகளுக்காக மருத்துவ செலவுக்கு கூட இன்னைக்கு எங்களுக்கு கஷ்டத்துல தான் இருப்போம். நாங்க 19 வருஷங்கள் இடைவிடாத போராட்டங்கள்ல தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதையும் இப்படி நாசப்படுத்திட்டாங்க நினைக்கும் போது, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய பொழப்புலையும் மண்ணள்ளி போட்டாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய வேதனைகளை இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கோம். இருக்கிற அரசியல் சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்க பாக்கெட்டுக்குள்ளன்னு சொல்லி தலைவர் காட்டுறாரு. எப்படி நம்ம போய் இது கேட்கறது, கேட்டா எதுவும் சொல்லிடுவாங்களோ, இவங்க மிரட்டிடுறது, உங்க மேல நீதிமன்றம் வழக்கு போடுவோம், நீங்க கொடுத்த பணத்தை ரெட்டிப்பா கொடுக்க வேண்டியது வரும். இந்த 60 வயசுல பணத்தை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படிங்கிறப்போ இன்னும் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி லிவர் அவுட் ஆனது, அல்சர், தீராத அல்சர், இதெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க. இறந்து போன குடும்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அனாதையா தான் இருக்காங்க. இப்ப இந்த 2016 இருந்து 2023 வரைக்கும் இவங்க மேல கேஸ் போட்டவங்க மன உளைச்சல்ல இறந்து போனது ஒரு 24 பேர். வந்து சரி நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சங்கத்துல உள்ளவங்க அந்த தலைவர்களா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சூழ்ச்சியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த தொழிலாளர்களை ஏமாத்தணும், இவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஏன்னா கொடைக்கானல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது வந்து எனக்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் பண்ணி என்ன காலி பண்றதுக்குலாம் வழி பண்ணாங்க.
நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்தது இன்னும் உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமாம் சார். ஆமா, அது இதுக்கு மேல என்ன மாதிரியான ஒரு போராட்டத்தை நீங்க எடுத்து செல்ல போறீங்க சார்? வேற வழி இல்லை சார், பேசாமல் கம்பெனி முன்னாடி தற்கொலை தான் பண்ணணும். நாங்கள் வந்து அது சொல்ல முடியல, இதுக்கு மேலே சொல்லணுன்னாக்க உட்காந்து அழுதுருவோம். அவ்வளோ மோசமான கட்டத்தில் இருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களின் பணத்தை ஏமாற்றி சமூகத்தில் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளும் சில மனித மிருகங்கள் இரத்தத்தை உரிவது போல பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்டு பணத்தை துள்ளியும் இரக்கமில்லாமல் ஏமாற்றியுள்ள செயல் அந்த மக்களுக்கு மிகுந்த வேதனையை அளித்துள்ளது. வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் ஏசுராஜ். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்கேன் சார். என் பேரு KM ஜியாஸ் முகமது கோரி சார். கொடைக்கானல்ல 1984 பான்ஸ் கம்பெனில ஜாயின் பண்ணேன். எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க? கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு வேலை செய்யிருக்கேன் சார். வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் பால்ராஜ். 1984 இருந்து 1990 முடியும். அதாவது ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து, ஆரம்பிக்கும் காலத்துல இருந்து வேலை செஞ்சு. ஆமா. என் பேர் பிரான்சிஸ் ஹாரிங்டன். நான் 1984 பான்ஸ் கம்பெனியில் அப்போ இருந்து நான் வேலை செய்கிறேன் சார். நான் 18 வருஷம் சர்வீஸ். என் பேர் சகாயராஜ். கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்கிறேன். 14 வருஷமா வேலை பார்த்துருக்கேன். என் பேர் ராஜன். நான் கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்கேன். நான் பான்ஸ் கம்பெனில 17 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். என் பேர் பாண்டி. நான் கொடைக்கானல் பான்ஸ் இந்துஸ்தான் யூனிலிவர் தெர்மாமீட்டர் பிளான்ட்ல 18 வருஷமா வேலை பார்த்தேன். என் பேர் பாண்டிக்குமார். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் கொடைக்கானல்ல இருந்து வந்திருக்கேன். பான்ஸ் கம்பெனில எத்தனை வருஷமா வேலை செஞ்சீங்க? நான் 9 வருஷமா வேலை பார்த்திருக்கேன். என்ன வேலை பார்த்தீங்க? அங்கே உள்ள மெர்க்கரி ஏரியா, மெர்க்கரி இல்லாத ஏரியா, எல்லா மிஷினரிஸ்கள், மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே நான் வேலை பார்த்துருக்கேன். என் பேர் ஜெய்பால் தியாகராஜன். நான் பான்ஸ் இந்துஸ்தான் லிவர்ல 9 வருஷம் வேலை செஞ்சேன். என் பேர் சேவியருங்க. நான் கொடைக்கானல்ல பான்ஸ் ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு சொந்தமான அந்த கம்பெனி தெர்மாமீட்டர் கம்பெனில வேலை பார்த்தேன். சங்கத்தாலையும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நிர்வாகத்தாலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக இப்போ நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். என் பேர் எபி தயாளன் சார். நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சென்ட் மேரிஸ் பகுதியில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் உயிர்கொல்லி பாதரச தொழிற்சாலையின் அருகில் குடியிருக்கும் குடியிருப்பு வாசி. நீங்க அங்க வேலை செய்யல? நான் வேலை செய்யல. நீங்க இது சம்பந்தமா நிறைய இன்வால்வ் ஆகுறீங்க, என்ன காரணம் சார்? அந்த தொழிற்சாலையினால அந்த சுற்றுப்புறத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே கொடிய வியாதிகள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அந்த மக்களுக்கு நீதி செய்யறதுக்காக நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தை எடுத்து போயிட்டு இருக்கோம் சார். இந்த சங்கத்தினால் மக்களுக்கு நியாயமும் தகுந்த நிவாரணமும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த சங்கத்தின் தலைமை பொறுப்பு வகித்தவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் ஏமாற்றத்தையே அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது போல நடித்து கடைசியில் இந்துஸ்தான் யூனிலிவர் நிர்வாகத்திடம் சங்க பொறுப்பில் இருந்தவர்கள் விலைக்கு போயினர். இந்த விவகாரத்தில் முக்கிய தலைவர் SA மகேந்திர பாபு, செயலாளர் S ராஜா முகமது, பொருளாளர் R ரகுநாதன், சங்க ஆலோசகர் K கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை நம்ப வைத்து நடித்து வஞ்சகமாய் ஏமாற்றியுள்ளனர். இந்த கொடைக்கானல்ல இதுவரைக்கும் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. வயசு ஒரு 18ல இருந்து அங்க கிட்டத்தட்ட 30-35 வயசு வரைக்கும் உள்ள அந்த இளைஞர்கள் தான் அதில் ஜாயின் பண்ணாங்க. கொடைக்கானல்ல உள்ள பான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணோம். இந்த பான்ஸ் கம்பெனில தெர்மாமீட்டர் தயார் பண்ணாங்க. இது மெர்க்குரி அபாயகரமானதுன்றது எங்களுக்கு முன்னாடி அறிவிக்கல. ஆனா இந்த கம்பெனி 1984 இருந்து 2001 வரைக்கும் இயங்குச்சு. அதாவது இடையில எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்ப அங்க லோக்கல் டாக்டர் பார்க்கல. அவங்க ஒன்றும் இல்லை, ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் சரியா போயிடும். அப்புறம் இடையில ஒரு டைம் நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்ப அங்க போய் முடியாம ஆயிடுச்சு. அப்ப அங்க ஒரு டாக்டர் கேட்டார், நீங்க ஏதாவது கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்றீங்களா? இல்ல, நான் இந்த மாதிரி தெர்மாமீட்டர் ஃபேக்டரியில வேலை செய்றேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க உங்களுக்கு அது ஒத்துக்கல, வேற ஏதாவது வேலை பார்த்துக்கோங்க. நான் மெர்க்குரி ஏரியாங்கிறதுல முதல்ல நான் மிஷின் மெக்கானிக்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் நிர்வாகத்துக்கு நமக்கு முரண்பாடு வரப்போ பனிஷ்மெண்ட் சொல்லி மெர்க்குரி ஏரியாவுக்குள்ள மாற்றுவாங்க. எந்த அளவு நிர்வாகம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லா விதமான மருந்து குப்பைகள்லையும் ஒரு அட்டை ஒட்டியிருப்பாங்க. இதை இந்த மாதிரி கூல் பிளேஸ்ல வச்சுக்கோங்க, ஒரு சில நோட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒட்டப்பட்ட அந்த லேபிள 19 ஆண்டுகள் தொழிலாளர்களுடைய கண்ணை விட்டே மறைச்சிட்டாங்க இந்த பாதரச குப்பியில ஒட்டுறது. என் சம்சாரம் அங்க உள்ள வேலை செஞ்ச மேனேஜர் கம்மம் இது இருக்கு. அது போய் பாத்திரம் கழுவிட்டு வேலை செஞ்சுட்டு வரும். அதுக்கு ஆர்ட் பிரச்சனை இறந்து போயிடுச்சு.
பாதரசத்தை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. நிர்வாகமும் பாதரசம் இவ்வளவு கொடூரமானது, அது வந்து உயிரை குடிக்கும் அப்படின்லாம் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை எங்களுக்கு. இது எல்லாமே 100% எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. வெளியே எதுவுமே பார்க்க முடியாது, வெளியே எதுவும் வாங்கவும் முடியாது. அந்த கான்ட்ராக்ட்ல வேலை செய்யும் போது இதுல ஒட்டின குப்பி ஏதோ ஒரு பேப்பர் வெளியே வந்ததுல அதை படிச்சு பார்த்தேன். அதுல எழுதியிருக்க டிசிஷனே சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பாதிக்கும். அதே மாதிரி 84ல இருந்து 2001 வரைக்கும் ஒரு 70 நபர்கள் வந்து அங்க வேலை செய்யும் போது ரத்த வாந்தி, மூளையில பிரெயின் டியூமர், இந்த மாதிரி லிவர் அவுட் ஆனது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், அல்சர், தீராத அல்சர், இதெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான வியாதிகள் வருங்கிறத அவங்களே கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுல பாதரச குப்பியெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கம்பெனிக்கு நான் வேலை செய்ய போறேன்னு நீ முன்னாடியே தெரியணும். இவங்க வந்து கண்ணாடி தொழிற்சாலை அப்படிங்கிற அனுமதியை வாங்கிட்டு பாதரசத்தை பயன்படுத்திட்டாங்க. இதே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. கிளவுஸ் கொடுப்பாங்க, அந்த கிளவுஸ் இன்னைக்கு கொடுத்தாங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு அந்த கிளவுஸ் துவச்சி தரோன்ட்டு அது திருப்பி அப்படியே தான் வரும். நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் மேற்கூரை ஒட்டி இருக்கும். எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அதோட விளைவுகள் என்னன்னு தெரியாது. அதனால எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி வந்து நாங்க ஆர்வத்துல போய் சேர்த்தோம். பல வகையில வந்து நோயினால வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கு, அது மாதிரி வந்து கிட்னி பாதிச்சிருக்கு, ஒரு சிலர்களுக்கு இந்த பல்லுகள்லாம் பாதிச்சிருக்கு, கேட்டீங்கன்னா கண்ணுடைய பார்வைகளும் பாதிச்சிருக்கு. ஆனா நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து நீங்க கேட்கலாம், ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வரதானே, நீங்க எப்படி புதுசா சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். 1000 பேத்துக்கு வந்து 2 பேத்துக்கு தான் இந்த மாதிரி வியாதிக்கு வரும். ஆனா அங்க வேலை செஞ்சவங்க 10 பேத்துல வந்து 6 பேத்துக்கு இந்த வியாதி வந்து இருக்குது. அப்போ வந்து இதனால வந்து நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. நடக்கும்போது ஒரு மூச்சு வாங்குதல், ஒரு மாதிரியானது தோல் வியாதிகள் அதெல்லாம் இருந்தது. ஆனா சரியா தெரியல. வெளியே நாள் பட போகும்போது அதுக்கான பாதிப்புகள் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு இருதய நோயாளி தான். இன்னைக்கு நான் 2 டைம் நான் இருதயத்துக்காக இன்னைக்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னமும் நான் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டுதான் இருக்குது. இந்த பாதரசம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த நெக சந்தில போய் உட்காரும், இந்த முடிகள்ல போய் உட்காரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க வந்து அவ்வளோ படிச்சவங்களும் கிடையாது. நாங்கெல்லாம் வந்து 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12 அது வரைக்கும் தான் படிச்சவங்க. நீங்க என்ன போஸ்டிங்ல சார் ஃபர்ஸ்ட் அங்க வேலைக்கு சேர்ந்தீங்க? எனக்கு வந்து ஹேண்டி மேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது கொடுப்பாங்க. அதை வந்து பாதரச தெர்மோமீட்டரை எடுக்கணும், எடுத்து வந்து அதை வந்து டிப் அதை வார்ம் வாட்டர்ல வந்து டிப் பண்ணி 96 98 102 106 அப்படின்னு சொல்லி டிப் பண்ணி அதை எடுத்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா லேபர்ஸ்க்கு கொடுக்கணும். அவங்க அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நாங்க வந்து அந்த தெர்மோமீட்டர் எடுத்து நாங்க இது பண்ணும்போது பட்டன் தெரிச்சது அப்படின்னாக்கா அதுலயே தான் இருக்கும். நாங்க அதுலயே தான் வேலை பார்ப்போம். இதுக்கு கிளவுஸ்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாராச்சும் அந்த ஒரு வேலையில செஞ்சவங்க இப்போ இவரோட இருக்காங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னாவே ஒரு ஆள் வந்து இப்ப லாஸ்ட் மந்த் கூட ஒருத்தர் இறந்தார் ஹார்ட் ப்ராப்ளம்னால. இவங்க கிட்னி பாதிப்பு, பைத்தியம் முடிச்சு போய் செத்துருக்கான் சார். அந்த மெர்க்குரியில வேலை பார்த்தவங்க வந்து பைத்தியம் முடிச்சு இறந்துருக்கான். தான் என்ன செய்யறோம் அப்படின்றது தெரியாமவே சூசைட் பண்ணிக்கிட்டான். 81 நாடுகள் இந்த பாதரசத்தை தடை பண்ணிட்டாங்க. இந்த உலகத்தினுடைய கொடூரமான விஷத்துல 6வது விஷமா இருக்கக்கூடியதே இந்த பாதரசம் தான். இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா, கருவுல இருக்க குழந்தை வரைக்கும் இந்த பாதரசம் பாதிக்கும். 80% உடம்புல ஏறிடுச்சுன்னா அவனுக்கு ஆன்மை போயிடும். கண் பார்வை இப்பயே கண்ணாடி இல்லாம எதுவும் படிக்க முடியல. சென்ட்ரல் இந்த பேக் பெயின் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சரியாகவே இல்லை. பல்லு ஒரு பல்லு எனக்கு இல்ல. பல்லு இல்லையா? கம்ப்ளீட்டா பல்லு எல்லாமே சுத்தையா போய் இதா போய் அப்படியே கழட்டி எறிய வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. காமிக்க முடியுமா? ஒரு பல்லும் கிடையாது எனக்கு. அதை காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நகட்டிக்கிட்டு இருக்கேன். என் மகளுக்கும் ஹார்ட் பிரச்சனை இருக்கு. என் சின்ன மகனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பெரிய பையனுக்கும் ஹார்ட் பிரச்சனை இருக்கு. இல்ல இவங்க எல்லாம் அங்க வேலை செஞ்சாங்களா இல்ல அந்த கம்பெனி பக்கம்? அந்த கம்பெனி அப்படி இருக்குன்னா இது அந்த கோட்டச்சோறு இங்கிட்ட என் வீடு. ஸோ ரொம்ப பக்கத்துல இருந்திருக்குங்க. பக்கத்துல தான். இப்ப அந்த வேஸ்டேஜ்ல அந்த கொட்டுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, பூமியில வந்து போட்டாங்க, அது எல்லாம் உங்க வீட்டு பக்கத்துக்கு? அவங்க வீட்டுக்கு முன்னாலதான் கொட்டுறாங்க. இப்பயும் வந்து மண்ணு வந்து எங்க வீட்டுக்கிட்ட அங்க போய் தள்ளி எல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. இந்த மெர்க்குரி வந்து ஆண்மையை குடிக்கும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. காலையில பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் யூரின் போகும்போது வந்து அதோட விந்தணுவும் வெளில வரும். அப்படி அது கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்லவும் மாட்டாங்க. அந்த கொடைக்கானல்ல வந்து எல்லாருமே இளைஞர்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. இந்த பான்ஸ் இண்டஸ்ட்ரி லிவர் பெரிய கம்பெனி, இதுல வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, பொண்ணு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஆண்மையை குடிச்சதுனால வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம போயிருக்கு. இந்த வீட்டுல உள்ள லேடிஸ்க்கு வந்து இந்த மென்சஸ் சைக்கிள் இருக்கு இல்லையா, 3 டேஸுமாங்க 4 டேஸுமாங்க 5 டேஸுமாங்க, இது வந்து என்ன கேட்டீங்கன்னா 15 நாள் 20 நாள் 25 நாள் இருக்கும். சிலருக்கு குழந்தை இல்லாம போயிடும். அப்நார்மலான ஒரு ஆமா. சப்போஸ் அப்படியே வந்து அது இருந்தாலும் அபார்ஷன் ஆயிடும்.
அங்க வந்து சாப்பிட வரும்போதெல்லாம் வந்து ஷூவோட வருவாங்க. மெர்க்குரி பூரா அந்த அலுமினியத்தில் உளுந்துடும், சாம்பல் ஆயிடும். அலுமினியம் வந்து சாம்பல் ஆகுதுன்னு சொன்ன உடனே கட்டையில மாத்தி போட்டாங்க. சார் நீங்க பாத்துருக்கீங்க? ஆமா பாத்துருக்கீங்க. தண்ணி வந்து அந்த குடிக்கிற தண்ணி வந்து மெர்க்குரி, மழை பெஞ்சுன்னா மெர்க்குரி உள்ளதான் கிணத்துக்குள்ளதான் போகும். அந்த தண்ணியை தான் சமையலுக்கு கொடுப்பாங்க மோட்டர் போட்டு. இல்ல இந்த மெர்க்குரி கலந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம், சமைக்கிறோம் அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அது வந்து இந்த காலில் மிதிச்சுட்டு வர்றாங்கல்ல, இந்த மெர்க்குரியெல்லாம். அப்போ அந்த தண்ணி அந்த கிணறு இங்கே இருக்குன்னா மேல இருந்து ஓட போனா கிணத்துக்குள்ள தானே போகுது. அப்போ உங்களுக்கு அதை வந்து தெரியல அந்த நேரத்தில்? தெரியாது எங்களுக்கு, எதுவுமே தெரியாது. பாதிக்கப்பட்ட மக்களின் பணத்தை ஏமாற்றி சமூகத்தில் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளும் சில மனித மிருகங்கள் இரத்தத்தை உரிவது போல பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்டு பணத்தை துளியும் இரக்கமில்லாமல் ஏமாற்றியுள்ள செயல் அந்த மக்களுக்கு மிகுந்த வேதனையை அளித்துள்ளது. நாங்க வந்து 2001 இந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டோம். 2003 இந்த கம்பெனியில வேலை பார்த்த ஒரு 4 நபர்கள், பாபு மகேந்திரன், ராஜா முகமது, ரகுநாதன், கோபாலகிருஷ்ணன், இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த மெர்க்குரி வந்து ரொம்ப அபாயகரமானது. வேலை செய்யும் போது ஸ்டார்ட் பண்ணல, அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாங்க இந்த கம்பெனி, நம்மள இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால இது வந்து பல டாக்டர்களை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அதனால நீங்க எல்லாமே ஒத்துழைங்க. இந்த மெர்க்குரினால வந்து பக்கத்துல வந்து பாம்பாறு ஆறு ஒண்ணு போகுது, பாம்பாறு ஷோலா இருக்கு. இது வழியா போய் வந்து வைகை அணையில வந்து இது வந்து கலக்குது, பெரிய குளத்துல உள்ள அந்த ஆத்துல வந்து கலந்துருது. அங்க உள்ளவங்களே வந்து அந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதுல இருக்கிற மீனை நீ சாப்பிட்ட அப்படின்னாக்க உனக்கு வந்து கிட்னி போயிடும். ரெண்டாவது வந்து நீ வந்து மரணம் ஆயிடுவ, உனக்கு குழந்தை நிக்காது. இது இப்படி போகவும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, அப்ப எங்க கூட வேலை பார்த்தவங்களே என்ன பண்றோம், நாங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சங்கம் ஒண்ணு, அந்த சங்கத்து மூலியமா சரி இவங்கள்ட்ட வந்து நிவாரணம் நம்ம வந்து கேட்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பாதிக்கல, இந்த 110 பேருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1300 பேருக்கு மேல வந்து வேலை பார்த்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இது பாதிச்சிருக்குன்னும் போது ஒரு சங்கம் ஒண்ணு ஆரம்பிக்கலாம். இறுதியா வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து எங்க சங்க பேரன்ஸோட வந்து ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணிக்குது. சரி இது வந்து பிரச்சனை பெருசா வர்றதுனால வந்து உங்க தொழிலுக்கு வந்து நாங்க வந்து நஷ்டம் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஒரு கட்டத்துக்கு வராங்க. இது வந்து இந்த சங்கத்துக்கு தலைவரா வந்து எஸ் மகேந்திரன் பாபு, அவர் தான் முதல் தலைவர். அவரு. அடுத்து வந்து எஸ் ராஜா முகமது அப்படின்றவர் வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாரு. இவங்க என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? எங்க கூட இது ஆபரேட்டர்ஸ். 2003 இருந்து 2016 வரைக்கும் யூனியன் நடந்துச்சு, சங்கம் நடந்து இதுல எல்லாருமே சேர்த்து 50 முதல் 5000 வரைக்கும் சந்தா பணம் வாங்கினாங்க. தலைக்கு வாங்கி தான் இந்த கேஸை கொண்டு போனாங்க. 2012 சென்னையை சேர்ந்த அண்ணா மேத்யூ, வைகை, இந்த 2 லாயரமா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்டாங்க 2016. எங்களுக்கு வழங்கிய நஷ்ட ஈடுல நிறைய முறைகேடு நடந்துச்சு. அது எங்க சங்க நிர்வாகிகள் எங்களுக்கு சரியா தரல. எப்படி கம்பெனி எங்களுக்கு நேரடியா தராம சங்க நிர்வாகிகளோட அந்த பொறுப்பை கொடுச்சுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஃபேஸ்புக்ல நான் அப்பமே ஒரு 10 பேருக்கு அனுப்பி எல்லாத்தையும் இதை கேட்க சொன்னதுக்கு என்னை கொடைக்கானல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னையும் எனது நண்பர் ரமேஷ் செல்வ பாண்டியன் அவரையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. அந்த நேரத்துல நான் ஒரு அட்வொகேட் உதவியில நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா அன்னைக்கு எனக்கு ஏற்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் தெரிய வந்துதான் இப்ப எல்லாருமே சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டாங்கிறத வெளிக்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு முறையான பலன் கிடைக்கல. அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டஈடு கொடுத்தாங்க? எனக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்ததுல ஐடிக்கு அவங்களோட கமிஷன் எல்லாமே எடுத்துட்டு மீதி 9 லட்சம் ரூபாய் தான் கையில கொடுத்தாங்க. ஆனா நான் வருஷம் வேலை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது ஒரு வகை, எப்படி 3 தலைமுறை வரைக்கும் உங்களுக்கு இது ஆகும் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மருத்துவ செலவு கூட ஆகலை. நான் இன்னைக்கும் கடன் வாங்கித்தே நான் என்னோட மருத்துவ செலவை கூலி வேலை பார்த்ததே நாங்கள் செய்யறோம். தொழிலாளர்களிடம் வெத்து பேப்பரிலும் தொகை நிரப்பப்படாத வெற்று காசோலையிலும் கையெழுத்து வாங்கியுள்ளனர். சாக்கு போக்குகளை கூறியும் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை எடுத்துக் கொண்டனர். இதை எதிர்த்து கேட்டவர்களை தகாத வார்த்தையால் அவமானப்படுத்தி அதற்கும் ஒரு படி மேல் சென்று பாதிக்கப்பட்டவர்களை உடல் ரீதியாகவும் தாக்கி துன்புறுத்தியுள்ளார்கள். எனக்கு வந்து பணம் வந்து ரொம்ப கம்மியா வந்து கிடைச்சிச்சு சார். 15 லட்சம் தான் எனக்கு கிடைச்சிச்சு. என்னைய விட சர்வீஸ் கம்மியானவங்களுக்கு அதிகமான பணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மகேந்திர பாபுடைய அண்ணன் ஒரு இபியில சவுந்தரராஜன் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் அங்கே வேலையே பார்க்கல சார். வேலை பார்க்காதவங்களுக்கு 40 லட்சம் கொடுத்துருக்காரு. என்னப்பா எனக்கு நான் வந்து அங்கே வேலை செஞ்சேன், நான் 18 வருஷம் சர்வீஸு, நான் வேலை செஞ்சவனுக்கு 15 லட்சம் போட்டிருக்கேன். ஆனால் உங்கள் அண்ணன் அங்கே வேலையை பார்க்கல.
பார்க்காதவருக்கு 40 லட்சம் நீ போட்டிருக்கியான்னு சொல்லி நான் கேட்டதுக்கு நான் போட்டு அடிச்சிட்டாப்புல சார். அடிச்சு கீழே தள்ளி மிதிச்சிட்டாரு. என் கூட வேலை செய்கிற ஆட்கள்லாம் கூட்டிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே புகார் கொடுத்தேன். புகார் மனுவை ஏற்றுக்கலாம் சார். நாங்கள் ரொம்ப பாதிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரே அரிப்பு, உடம்பெல்லாம் அரிப்பு, ஞாபக சக்தி இல்லாமல் போயிடுது. கண்ணு எல்லாம் ப்ராப்ளம் சார். இப்போ கண்ணு 2 கண்ணும் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். இப்போ அந்த கம்பெனியை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணதில் ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. ஒரு கண்ணை நான் வச்சு தான் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். ஒரு அப்போலோ ஆஸ்பத்திரி அளவுக்கு உள்ள ஒரு இடத்துல ஒரு கிட்னியை மாத்திரம்னா எவ்வளோ செலவாகும்? சும்மா சொல்லுங்க. 2 கிட்னி போச்சுன்னா, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் பாதிச்சுன்னா எவ்வளோ செலவு போடுவீங்க? நுரையீரல் பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கே. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன், எதை வச்சு கால்குலேஷன் பண்ணீங்க? அப்ப சர்வதேச மதிப்பீட்டில் தான் நஷ்ட ஈடு கேட்டுருவோம். அவங்க என்ன சொன்னாங்க, 4.5 கோடி ரூபாய் வாங்கி தருவோம், $1 மில்லியன் நாங்க கண்டிப்பா வாங்கி தருவோங்கிறத வாக்குறுதியா கொடுத்தாங்க. எனக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதான் 40 லட்சம் வாங்கிட்டீங்க. 40 லட்சம் வாங்கிட்டோம். அதுல என்னென்ன கோளாறு பண்ணிட்டாங்கன்னா, டிடிஎஸ்ங்கிற அமௌண்ட் பிடிச்சிருக்கவே கூடாது, அதை பிடிக்க அனுமதிச்சிருக்க கூடாது. இது கருணை தொகை, பிச்சை காசு. கம்பெனிக்காரன் பார்த்து எங்களுக்கு கொடுக்குற பிச்சை காசு. இதுல 12 லட்சம் ரூபாய் வருமான வரி பிடிச்சேன்னு சொன்னா எந்த அறிவாளையும் எவ்வளவு ஒத்துக்க முடியாது. நீங்க கேட்டிருந்திருக்கலாம். அப்பயே எவ்வளவோ கேட்டாச்சு சார், எவ்வளவோ கேட்டாச்சு. 12 லட்சம் ரூபாய் பிடிச்சிட்டு டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்துடும் சொல்லி அதுக்கு 15,000 ரூபாய் ஆடிட்டிங் ஃபீஸ் வாங்கிட்டு, யாரு சொன்னா? பான்ஸ் கம்பெனி சங்க நிர்வாகி, முன்னாள் பான்ஸ் கம்பெனி மகேந்திர பாபு, ராஜா முகமது, இந்த டீம் சொல்றாங்க 15,000 ரூபாய் ஆடிட்டிங் ஃபீஸ் வாங்கிட்டு முழு காசு வந்துருந்தாங்க. 12 லட்சம் ரூபாயில வெறும் 385 தான் எனக்கு ரிட்டர்ன் வச்சு. மிச்ச காசு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட மக்களின் இழப்பீட்டு பணத்தை அவர்கள் இஷ்டம் போல சரியான தொகையை கொடுக்காமல் அவரவருக்கென்று நூதன முறையில் இழப்பீட்டு பணத்தை சூறையாடி பங்கு போட்டு கொண்டனர். உங்களுக்கு எவ்வளவு நஷ்டஈடு கிடைச்சிச்சு? உங்களுக்கு என்ன, இதனால என்ன ஒரு பிரச்சனை இருக்கு? சரி, எனக்கு நஷ்டஈடு 12,50,000 கிடைச்சது. அதில் 1,50,000 ரூபா மிஸ்டர் மாரிமுத்துன்ற ஒரு பேரில் அப்போ கம்பெனி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட் சொல்லி சொன்னாங்க. அப்போ செட்டில்மெண்ட் அந்த யூனியனில் நான் சேர்ந்துருந்தேன். சேர்ந்து 3 தலைமுறைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த 3 தலைமுறை வரல. ஒரு 15 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்க. அந்த 15 லட்சத்தில் கமிஷன், டேக்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சி 8.25 லட்சம் எனக்கு கொடுத்தாங்க. அதில் டேக்ஸ் போக மிச்ச லட்சத்தை மிச்ச பணத்தை நம்ம லாயர் அண்ணாமேட்டி அவன்ற பேரில் போட்டு எடுத்தாங்க. அது இந்த மாதிரி எனக்கு உடல்ல பாதிப்பு இருக்குது. அங்கே ஏரியாவில் எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு இருக்குது. இவங்க என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதே இந்த சங்கத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்ல கிடையாது. அந்த சங்கத்து உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணணும், ஏப்பா இந்த மாதிரி வந்திருக்காங்க, இப்படி ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு நாங்க போட போறோம், அதனால இதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த தொழிலாளர்கள் யார்ட்டையும் ஒண்ணு கேட்கல. ஆனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாகம் நமக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வருது, நஷ்டஈடு கொடுக்க வருது, அந்த நிவாரணத்தை வாங்குறதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோம், அதனால யாரும் கவலைப்படாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைக்கு நமக்கு என்ன செய்யணுமோ அது செய்யறதாக ஒத்துக்கிட்டாங்க, அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத மட்டும் தான் சொல்லுது. அப்ப தலைவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்துக்குமே 3 தலைமுறைக்கான பணத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம், அதனால நீங்க எல்லாத்துலயுமே கையெழுத்து போடுங்க. 3 தலைமுறை எல்லாருமே குழம்பி போயிட்டோம். ஒரு சிலர் 1 கோடி 2 கோடினோட என்னடா இவ்வளவு பெரிய பணமா அப்படின்னோட இவங்க கேட்கிற இடத்துல எல்லாம் நாங்க கையெழுத்து போட்டோம். யாரு கேட்டாங்க உங்கள்கிட்ட? இது கம்பெனியும் இந்த சங்கமும் ஒன்னா சேர்ந்து லாயரமா எல்லாமே உங்க கூட்டாக சேர்ந்து செயல்பட்டாங்க. இப்ப இந்த கம்பெனின்னு சொல்றீங்களா, இந்த கம்பெனில யார் யார் நிர்வாகத்துல இருந்தா உங்களுக்கு தெரியுமா? அவங்க பேர் தெரியும்? மேனேஜரா ஜான் ஜார்ஜ் இருந்தாரு. எத்தனை வருஷமா இருந்தாரு? அவர் எப்பயுமே இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும்தான் உள்ள வருவாரு. அதுக்கு முன்னாடி மோகன் குமார்ன்றவர் தான் அங்க ஜெனரல் மேனேஜர். அந்த ஜான் ஜார்ஜ் எங்க உள்ளவர்? கொடைக்கானல் உள்ளவர். அவர் சென்னையை சேர்ந்தவர். சென்னையை சேர்ந்தவர். இப்போ மோகன்ராஜ் நீங்க சொன்னீங்கல்ல, மோகன் குமார் அவரும் சென்னையை சேர்ந்தவர் தான். அவர் சென்னை, அவர் முன்னாடி HR அந்த கம்பெனில. அதுக்கப்புறம் அவரு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் தான் இந்த மெர்க்குரியில பாதிச்சு இப்ப எங்களை எல்லாம் ஏமாத்திட்டனால எங்களுக்கு இதை தலையிட்டு முறைப்படி நம்ம கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து நம்மளுடைய நியாயத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு வழக்கு தொடர்ந்து இருக்கோம். நாங்க அந்த வழக்கு சம்பந்தமா தான் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப அந்த யூனியன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்களா? ஆமா, யூனியன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 531 பேர் தான் கம்பெனியில வேலை பார்த்தவங்க. இதுல 65 பேர் அவங்க சொந்தக்காரங்க. அவங்களையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்து அவங்களுக்குலாம் 40 லட்சம் 50 லட்சம் வாங்கி கொடுத்துட்டாங்க. யாரோட சொந்தக்காரவங்க? அந்த 4 யூனியன் பீப்புள் இருக்காங்கல்ல, தலைவர், செயலாளர், பொருளாளர், சட்ட ஆலோசகர், இந்த 4 பேர். பேர் சொல்ல முடியுமா? தலைவர் மகேந்திர பாபு, செயலாளர் ராஜா முகமது, பொருளாளர் ரகுநாதன், சங்க ஆலோசகரா இருந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவங்களோட இடம்லாம் எந்த இடம்? அவங்களோட வீடு எங்க இருக்கு? இவங்க வீடெல்லாம் இப்ப இந்த செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்க 6 மாசம் கழிச்சு அதை விற்க
அதை வித்துட்டு இன்னொரு இடத்துல இடம் வாங்க, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் பிளஸ் ஒரு 20 பேர் 1989 ஒரு யூனியன் தகராறுல கம்பெனிக்கு சாதகமான ஆட்கள் இவங்கெல்லாம். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 80,000 1 லட்சத்தை வாங்கிட்டு 89லயே யூனியன் பிரச்சனையில தலைமறைவானவங்க தான் அந்த 25 பேர். இந்த 25 பேர்ல அந்த 4 பேர் தான் ஹெட். நான் சொன்ன தலைவர், செயலாளர், பொருளாளர். அன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க எல்லாம். இவங்கெல்லாம் ஹெட்னு சொல்றீங்கல்ல, இதுக்கு மேல ஒரு ரீஜனல் ஹெட்டோ யார் இந்த பொறுப்புல இருந்தா? அவர் தமிழரா இல்லன்னா நார்த் இந்தியன்? ஒரு நார்த் இந்தியன் வந்து நவ்ரோஸ் மோடி அவர் பேரு. அந்த பான்ஸ் கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல ஒரு பங்களாவில் இருந்தாரு. அவரோட நிர்வாகம் செய்யறதுக்கா? நிர்வாகம் இல்ல, இந்த யூனியன் வந்து ஆர்கனைசேஷன் பண்றதுக்கு. இந்த மெர்க்குரி ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரின் டீம் எல்லாம் வச்சு இது ரொம்ப விரிவாக்கம் கொடுத்தாரு. மக்களுக்கும் சரி, இந்த உலக லெவல்ல கொண்டு போனாரு. அவரு தான் இது வந்து மெயின் இது. ஆனா செட்டில்மெண்ட் பண்றப்ப அவரை உள்ள கொண்டு வரல. யாரு கொண்டு வரல? இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், இவங்க இந்த 2 லாயரம்மா, கம்பெனியோட நிர்வாகம், அதுல கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு மீதி அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க வேண்டியவர்களுக்கு, சொந்தக்காரவர்களுக்கு, அப்படி ஆட்களுக்கு தான் அதிகமாக எடுத்து கொடுத்தாரே தவிர நாங்கெல்லாம் அங்கே கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்கல சார். அவங்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆமாம். அது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? வேண்டியவங்களுக்குன்னா நாங்கள் வந்து பணம் அந்த செக்கெல்லாம் வாங்கிட்டோம் சார். வாங்கினதுக்கு அப்புறம் தான் சார் அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லக்குள்ளதான் எங்களுக்கு தெரியுது. எனக்கு இவ்வளோ போட்டிருக்காங்க, எனக்கு இவ்வளோ போட்டிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்குள்ளதான் எங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சு, அதிகமாக போட்டிருக்காங்க, குறைச்சி போட்டிருக்காங்க, வேலை செய்யாதவங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் செக்கெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு சார். இந்த மகேந்திரன் பாபுன்றவர் உங்களை வந்து அடிச்சிருக்காருன்னு சொல்றீங்க. 2016 அந்த பணம் கொடுத்தாரு பாருங்க. கொடுத்ததுக்கப்புறம் செக்கு கம்மியா இருக்கும் தான் நான் போய் கேட்டேன். நான் அவங்க ஆபீஸ்ல போய் கேட்டேன். நான் ஏன்னா எனக்கு எங்க இருக்கு அவங்க ஆபீஸ் அங்கே பக்கத்துல பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்த இடத்துல, அந்த இடத்துல இருக்கு சார் அவங்க ஆபீஸ். அங்க போய் நான் கேட்டதுக்கு என்னை போட்டு அடிச்சுட்டாரு. உங்க அப்பா வீட்டு காசை பிச்சை போட்டோம்னா பெருகிட்டு போகணும்டா, அதை வந்து நீ என்னடா என்னைய வந்து கேள்வி கேட்கறது அப்படின்ற மாதிரி கேட்டார் சார் என்னைய. சார் நம்ம வந்து எனக்கு ஃபேமிலி இருக்குது சார். எனக்கு அதுக்கு கூட பிறந்தவங்கள யாருமே கிடையாது. நான் இப்போ இந்த பேட்டி கொடுக்குறதே பயந்து தான் கொடுக்குறேன். நாளைக்கு இந்த பேட்டியை பார்த்துட்டு ஏன் நாளைக்கு நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பூம்பாரன்ற கிராமத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன்னா எவனோ ஒரு பிக்கப்காரன் என்னை தட்டி விட்டு போகிறான், அது ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். பாதிக்கப்படுறது என் குடும்பம். நாங்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு போக்குள்ள வந்து அந்த மெர்க்குரி அப்படின்றது வந்து எங்கள் துணிகளில் அதுகளெல்லாம் வந்து எங்கள் வீட்டு வரைக்கும் போகும். அதனால வந்து எங்களுடைய சார்ந்தவர்களும் சேர்ந்து அதில் வந்து பாதிச்சிருக்காங்க. அதாவது இல்லை வேலை செஞ்சவங்க பாதிக்காம எங்கள் குடும்பங்களும் பாதிச்சிருக்கதான் உங்களுடைய. ஆமாம். தலைவர் மகேந்திர பாபு என்கின்றவர் வயதுக்கு மூத்தவர் என்று கூட பாராமல் மிக கொடூரமாக தாக்கியும் அங்கு வேலை செய்த சமையல்காரருக்கு 1 ரூபாய் கூட கொடுக்காமல் அவரையும் ஏமாற்றியுள்ளனர். அங்கிருந்து கழுத்துக்கு போடுவான். நான் எந்திரிக்கிறதுக்கு 4 மணிக்கு போய் 5-6 மணிக்கு உள்ள வரவங்களுக்கு டீ கொடுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் டிஃபன் செய்யணும், அப்புறம் லஞ்ச் பண்ணணும், அப்புறம் சாயங்காலம் ஓட்டி வைப்பாங்க, அதுக்கு சாப்பாடு செய்யணும். இப்படியெல்லாம் நான் செஞ்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து இது எனக்கு உதவி செய்யல. அவங்க கேட்டதுக்கு அவங்க தர முடியாது அப்படி இப்படின்ட்டாங்க. ஆனா என் கூட வேலை செஞ்ச கிளீன் பண்றவங்க, பாத்திரம் கழுவுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம 60 பேருக்கு வேலையே செய்யாத ஆளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஆமா. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் இது கொடுக்கல? நான் எவ்வளவு கேட்டு பார்த்தேன், கொடுக்கல. அப்படியா? அது யூனியன் வேற ஸ்டெப் எடுத்தாங்களா உங்களுக்கு? யூனியன்ல யாருமே ஸ்டெப் எடுக்கல. யூனியன்ல ஸ்டெப் எடுக்கல, கம்பெனியில யாரும் ஸ்டெப் எடுக்கல. நிர்வாகத்துக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்கிற தட்டி கேட்பாங்க இல்லைங்களா, அப்போ சோகாஸ் கொடுப்பாங்க. இந்த சோகாஸ் வாங்கினாலே அடுத்த செக்ஷனுக்கு மாத்துவாங்க. அப்படி மாதிரி எல்லா செக்ஷன்லயும் நான் வேலை பார்த்துருக்கேன். அதுலயும் எனக்கு பாதிப்புகள் இருக்கு. கால் விரல்ல வந்து புத்து மாதிரி வர்றது. புத்து மாதிரிங்களா? அது புத்து மாதிரி வரும். சரி. அதுக்கப்புறம் இந்த விரல்ல இருக்கு, அது வலிக்குதுன்னு சொல்லி கட்டு போட்டு வச்சிருக்கேன். இந்த விரல்லையும் வரும். ஆனா முறைப்படி அவங்க கொடுத்துருந்தா முழங்கால் அளவுக்கு ஒரு ஷூ கொடுத்துதான் எங்களுக்கு வேலை வாங்கியிருக்கணும். கண்டிப்பா அந்த அளவுக்குலாம் செய்யல. ஒவ்வொரு செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஷூ மாதிரியோ கொடுப்பாங்க. ஒரு சில செக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த ஃபுல் கம்ஃபர்டபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஷூ கொடுப்பாங்க. நான்லாம் செருப்பு தான் போட்டிருப்பேன். அப்ப ஏன் உங்களுக்கு கொடுக்கல? நீங்க ஏன் கேட்கல? அங்க ஒரு கபோர்டு இருக்கும், நாங்க அந்த ஷூ அங்க வச்சுட்டு வரணும். அடுத்த நாள் போனா அந்த கபோர்ட்ல அது இருக்காது. வருஷத்துக்கு ஒரு ஷூ கொடுத்தாங்கன்னா அந்த வருஷம்லாம் நம்ம வச்சிருக்கணும். காணாம போயிருச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிம்பாங்க. ஆனா 2
2 கீ இருக்கும். நிர்வாகத்துல ஒரு கீ இருக்கும், நம்மகிட்ட ஒரு கீ இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ தான் தொலைச்சிட்ட, நீ தான் அதுக்கு பே பண்ணி வாங்கிக்கிறோம்பாங்க. ஆனா நிர்வாகமே அதை செஞ்சிருக்கலாம். ஒரு மனுஷனை பிடிக்கலன்னா, ஒரு லேபரை பிடிக்கலன்னா என்ன வேணாலும் அந்த சாவியை வச்சு அவங்க பண்ணுவாங்க. அப்படித்தான் நடந்தது. ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? இருக்கு சார். எனக்கு வந்து 2 கிட்னிலையுமே ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு மூச்சு திணறல் இருக்கு. கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டெப்லேயே கொஞ்சம் வேகமாயிருந்துட்டோன்னா மூச்சு வாங்கிடும். அதிக கஷ்டமான வேலைகள் செய்ய முடியாது. இப்போ என் குடும்பத்தை நான் தான், இப்போ அம்மா இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்குங்க, மனைவி இருக்காங்க. என்னோட உழைப்புல தான் வந்து குடும்பம் ஓடிட்டு இருக்கு. நமக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது. இன்னைக்கு வேலைக்கு போனா எனக்கு உங்க வேலை என்னங்க அந்த கம்பெனில? என்ன இன்ஸ்பெக்ஷன் சார். தெர்மாமீட்டர் வந்து ஒரு பக்கெட் நிறைய கொடுப்பாங்க. அந்த தெர்மாமீட்டர்ல நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு எடுக்கணும்னாங்க. நல்ல குட் பீஸை தனியாக போடணும். அதுல வந்து டிஃபெக்டான பீஸுகளை தனித்தனியாக எடுத்து இது பண்ணி கொடுக்கணும். அதை திருப்பி ரீஒர்க் பண்ணி பழையபடி கொடுப்பாங்க. பழையபடி நாங்கள் பார்த்து கொடுக்கணும். கண்ணுக்கு தான் வேலை ஜாஸ்தி. ஆமாம் சார். அப்ப தெர்மாமீட்டர் உங்க கையில படுற மாதிரியான வேலைகள் எதுவும் இருக்கா? அந்த மாதிரி இல்லை. ஆமா, கண்டிப்பா உடையும் சார். அது ஸ்பாஞ்ச் அப்படி ஒரு ட்ரே கொடுத்து அதுல ஸ்பாஞ்ச் வச்சிருப்பாங்க. அந்த இதில் இது பண்ணக்குள்ள உடஞ்சி வரும். அதிலேயே உடஞ்சி வரும். அப்படி எடுத்து அந்த ஸ்பாஞ்சில் உருளும். பால்ட்ரஸ் மாதிரி அப்படியே உருண்டு ஓடும். அதை நாங்கள் எடுத்து கீழே அந்த தண்ணிக்குள்ளே போடுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு சார். அதை வந்து எடுத்து அது வேப்பர் ஆகும் சார். வெளியில் வந்துருச்சுன்னா வேப்பர் ஆகிடும். அது 2 அடிக்கு மேலே இருந்தாலே வேப்பர் ஆகும். இந்த காலெல்லாம் எனக்கு இந்த இடம்லாம் பாதித்தா சார். இந்த பாருங்க, இந்த இடம் இல்லை. அதே மாதிரி தான் சார். புண்ணே இருக்கு சார். புண்ணு இங்கே நடந்த போறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. இதில் இந்த இடத்துல புண்ணே இருக்கு. அப்படிங்களா? ஆமாம் சார். இது பிரச்சனை பெருசா வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த மெர்க்குரி வந்து இருக்கிறவங்க தொழிலாளர்கள் எல்லாரையுமே பாதிக்குது. இதே பிரச்சனை தான். தலைவலி, முடி கொட்டி போயிடும். சின்ன வயசுக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 60 வயசுக்காரங்க மாதிரி இருக்கும். இந்த முடியெல்லாம் நரைச்சி போயிடும், பல்லு கொட்டிடும், கண் பார்வை போயிடும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆன்மை போனதுனால வந்து என்னன்றாங்க, குழந்தை இல்லாம போயிடுது. ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. நாளடைவுல தான் வந்து கொஞ்சம் இந்த சமூக ஆர்வலர்லாம் உள்ள வரும்போது, கிரீன் பீஸ், குளோபல் அப்படின்றவங்களாம் வந்து உள்ள வரும்போது இதை சர்ச் பண்ணும்போது வருது என்ன கேட்டீங்கன்னா, கொடைக்கானல்ல வந்து பொல்யூஷன்ல தான் இருக்கு. இந்த மெர்க்குரி வைப்ரேட் ஆகி பொல்யூஷன்ல இருக்கு அப்படின்றத வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஊர்ல எந்த கம்பெனியுமே கிடையாது. அதனால எங்களுக்கு வேலை தான் முக்கியன்றது நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க. இந்த மெர்க்குரியானது சின்னாடி கண்ணாடி துகள் மாதிரி எங்க நகை கண்ணுலாம் ஒட்டியிருக்கோம். நாங்கள் போய் சோப் ஆயில் போட்டு கையை கழுவிட்டு அப்படியே போய் சாப்பிட்ருவோம். மற்ற நேரங்களில் வந்து சூப்பர்வைசர்கள்லாம் ஒரு சில ரூம்களில் மட்டும் தண்ணி ஊற்றி விடுவாங்க. எதுக்குன்னு கேட்டாக்க மெர்க்குரி வேப்பரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங் எடுத்துகிட்டே போவாங்க. அதில் எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூரின் தான் கேட்போம். காலையில் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் யூரின் போகும்போது வந்து அதோட விந்தணு வெளியில் வரும். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தவக்கலை முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த விந்து வந்து என்னன்னு கேட்டால் அதோட கலந்து போய் இருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சரி உங்களுக்கு வந்து மெர்க்குரி அதிகமாக இருக்கு அப்படி அது கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்லவும் மாட்டாங்க. யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க மேலே ஒரு சின்ன புகார் சொல்லி உன்னை நான் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறேன்னு சொல்லி மாற்றி விட்டுருவாங்க. நாங்களும் இப்படியே வேலையை செஞ்சுட்டு இருந்தோன்னே ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால இந்த மெர்க்குரி எஃபெக்ட் அதிகமாகி அவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி படுத்து சீக்காகி வேலையை அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுல எத்தனை பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க? இதுல ஒரு 71 பேர் கம்பெனியில் வேலை செய்யும் போது என் கூடயே இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு வயிறு வலிட்டு போவாங்க, திடீர்னு ரத்த வாந்தி எடுப்பாங்க உள்ளே வச்சு. போய் 2 நாள் 3 நாள்ல இறந்து போயிட்டாங்க. காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குச்சுன்னு சொல்லி கம்பெனி மறைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு வெளிநாட்டவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணாங்க இந்த மெர்க்குரினால என்னென்ன அபாயம் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்காது. கொடைக்கானல்ல உள்ள அந்த பான்ஸ் கம்பெனிக்கு பின்னாடி குழியை வெட்டி வேஸ்டேஜ் ஃபுல்லாமே அவங்க மூடி வச்சிருந்தாங்க. அப்புறம் கால நிலவில் அது ரொம்பி போனோன்னே கொடைக்கானல் லோக்கல்ல வந்து திரவியம் பாத்திர கடைன்னு சொல்லி ஒரு பழைய இரும்பு எடுக்கிற இடம், அந்த இடத்துக்கு வந்து அந்த கிளாஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே ரோட்லேயே போட்டாங்க. அந்த பக்கம் போன பள்ளி குழந்தைகள்லாம் எல்லாம் சேர்ந்து மெர்க்குரியை எடுத்து இங்கே கண்ணாடி உருண்டை கையெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்டா இவங்க மாட்டுனது, கம்பெனி மாட்டுனது. அதான் பாதி கழிவுகளை கொடைக்கானல் ஏரியில வந்து கொட்டியிருக்காங்க.
அதனால எங்களுக்கு முன் அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா, கொடைக்கானல் ஏரியவோ கீழே மஞ்சளாறு டேமோ வைகை டேமோ இங்க உள்ள மீன்களை சாப்பிடாதீங்க, இதுல பாதிச்சிருக்குன்னு சொல்லி போன டைம் கேஸ் நடக்கும்போது இதுல நிறைய வந்து அறிக்கை அவங்களே தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நிறைய அமைப்புகள் வந்து அவங்களே ஓப்பன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் சம்மந்திச்சு தான் கம்பெனி எங்களுக்கு ஒத்து வந்துச்சு. பான்ஸ் வந்ததுனால அந்த பகுதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளக்கவி, வட்டக்கானல், பாம்பார்புரம் இந்த மாதிரி பகுதியிலலாம் வந்து விவசாயமே சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இதோடைய தாக்கம் வந்து பிளம்ஸு, பேரி அந்த இது வந்து அந்த பகுதியில் வந்து நான் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ளலாம் அதிகமாக இருக்கிறோம். இந்த கம்பெனி வந்ததுலேருந்து கொஞ்ச நாள் வந்து அந்த ஈல்டெல்லாம் இருந்தது. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நாளடைவில் வந்து அந்த ஈல்டே சுத்தமாக மாறிடுச்சு. இப்போ எது போட்டோம்னாலுமே வந்து அங்கே எதுவுமே கிடையாது, பல வகையில் எதுவுமே கிடையாது. இல்லையே, பழங்கள் சிலது கொண்டு வராங்களே, விற்கிறாங்களே, இது நகரத்தில் விற்கிறாங்களே, வெள்ளகவியில் அதெல்லாம் ஆரஞ்சு கொண்டு வராங்க. முதல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 2 கூட 3 கூட காய்க்கக்கூடியது வந்து இப்போ வந்து கிலோ கணக்கில் போயிடுச்சு. இப்போ ஒரு மரத்துக்கு வந்து 4 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி இப்போ மாறிடுச்சு. அதனால வந்து இப்போ பல வகையும் சுத்தமாக கிடையாது. இந்த மெர்க்குரினால வந்து பயங்கரமான அழிவு. இந்த தொழிற்சாலையில் பல வருடங்களாக கேண்டீனில் வேலை செய்தவர் ஏ. ராஜன். இவர் இந்த தொழிற்சாலைக்கு மிக அருகில் வசிக்கக்கூடியவர். அவருடைய மகன் எபி தயாளன். இவர் தன்னார்வலராக இந்த பிரச்சனையின் நிமித்தம் பல அதிகாரிகளுக்கும் இந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய அரசு துறைகளுக்கும் இவர் 100க்கும் மேற்பட்ட புகார்களை அனுப்பியுள்ளார். இருந்தும் இவ்வளவு புகார்களை அனுப்பியும் இதுவரை எந்த பயனும் கிடைக்கவில்லை. எபி தயாளன் இந்த தொழிற்சாலையினால் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இழந்துள்ளார், தன்னுடைய தந்தையை தவிர. சார், கடந்த 2016 முதல் இன்று வரை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தேசிய பசுமை தீர்ப்பாயம், மனித உரிமை ஆணையம், மாவட்ட ஆட்சியர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து மனுக்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு போடுற மனுக்கள் எல்லாமே எங்க ஃபார்வர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்களுக்கு கொடுக்குற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போது சுத்திகரிப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு கொடைக்கானல் பாதரச தொழிற்சாலை. இந்த சுத்திகரிப்பு பணியில அந்த தொழிற்சாலை நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை எங்களுக்கு பதிலாக அனுப்பிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ல வர்றது, இந்த கம்பெனி தொடங்கி இதோடு இன்று வரை 42 வருடங்கள் ஆகிறது. இந்த பாதரச தொழிற்சாலையில பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்க மனுக்கள் அனுப்புறோம். ஆனா சுத்திகரிப்பு விதிமுறைகளை எங்களுக்கு பதிலாக வந்து சேருது. இது எந்த வகையில் நியாயமா இருக்கும் நினைக்கிறேன்? இது நியாயமே இல்ல. நாங்க தொடர்ந்து எங்களோட பாதிப்புக்கு நீங்க வந்து நேர்ல வந்து கள ஆய்வு செய்யுங்க, கள ஆய்வு செய்து எங்களுடைய பாதிப்பை குறித்து நீங்க தெரியப்படுத்துங்க, எங்களுக்கு அதுக்கு உண்டான நிவாரணம் செய்யுங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுவரையிலும் நடக்கவே இல்லை. இந்த சுத்திகரிப்புன்னு சொன்னீங்கல்ல, இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப பண்ண ஆரம்பிச்சு? இது வந்து இப்ப 2016ல ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சோதனை ஓட்டம்னு சொல்லி ஒரு 2 வருஷம் நடத்துறாங்க. 2018க்கு மேல இந்த சுத்திகரிப்பு பணியை தொடங்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணப்படல? ஏன் 2016? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு இதை சுத்திகரிக்கணும்னு சொல்லி இந்த கிரீன் பீஸ் என்ற அமைப்பு வந்து போராடிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் அவங்களை ஆளை யாருமே காணோம் சொல்ல போனா. ஏன்னா சர்வதேச தரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 5 மைக்ரான் இருக்கணும், இல்ல 1 மைக்ரான் இருக்கணும் சர்வதேசத்துல சொல்றாங்க. ஆனா இவங்க செய்யற சுத்திகரிப்பு முறை பாத்தீங்கன்னா 20-25 மில்லிகிராம் 1 கிலோவுக்கு அதை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சுத்திகரிப்பு தரம் வந்து குடியிருப்பு மக்களுக்கு ஏற்றதாக இல்லை. உடல் சோர்வு, நடுக்கம், மன உளைச்சல் அதிகம். வயசு 60 ஆகுது. இந்த 60 வயசுல படத்தை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கல அப்படிங்கிறப்போ இன்னும் கஷ்டமா இருக்கு. அதோட எங்களுக்கு ஐடிக்கு பிடிச்ச காசை நாங்க வாங்க விடாம பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துமே இன்னும் எங்களுக்கு அது கிடைக்கல. அது எங்க ஒரு 10-20 பேத்துக்கு கிடைக்கல. அது ஏன் கிடைக்கலன்றதும் தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கம்பெனியில தான் வேலை பார்த்தீங்கன்னா அது கூட எவிடன்ஸ் கொடுங்க, எதுக்காக இந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு எவிடன்ஸ் கொடுங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் எவிடன்ஸ் எதுவுமே அவங்க தரல. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எதை கொடுத்து அதை ரிட்டர்ன் வாங்குறதுன்னு தெரியல. அப்படியும் ஒரு 20-25 பேர் இருக்கிறோம். எஸ். மகேந்திரன் தலைவர், எஸ். ராஜா முகமது செயலாளர், அதுக்கப்புறம் வந்து ரகுநாதன் ட்ரெஸரர், கே. கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து கௌரவ ஆலோசகர். அவங்க வந்து சரி நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சங்கத்துல உள்ளவங்க, அந்த சங்க பேரர்ஸ் வந்து தலைவர்களாக வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சூழ்ச்சியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த தொழிலாளர்களை ஏமாத்தணும், இவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஏன்னா கொடைக்கானல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து அவ்வளவு நாலேஜ் கிடையாது இந்த மெர்க்குரி பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. இவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இறந்து போன குடும்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அனாதையா தான் இருக்காங்க. இது போக இப்ப இந்த 2016ல இருந்து 2023 வரைக்கும் இவங்க மேல கேஸ் போட்டவங்க மன உளைச்சல்ல இறந்து போனது ஒரு 24 பேர். எல்லாருமே உடம்பு முடியாதவங்க,
அதே மாதிரி என் கூட இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கவங்களோட ஏஜ் வந்து 62 to 72 வரைக்கும் இருக்கு. இவங்களெல்லாம் சும்மா கோர்ட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைய முடியல. மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க எஸ்பி ஆபீஸ்க்கு, இந்த மாதிரி இதை விசாரணை பண்ணி கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி. அதனால அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணை என்னன்னா அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிடும்னு. ஏன்னா இப்ப வந்து இந்த விசாரணை நடத்தி நாங்க வந்து இந்த 113 பிளஸ் ஒரு 90 எல்லாம் சேர்ந்து சேவியர் பேர்ல தான் அந்த கேஸ் நடக்குது. அதனால இந்த கேஸ் வந்து சேவியருக்கும் சேஃப்டி கிடையாது. இப்ப 40 லட்சம் போட்டதா சொன்னாங்க. 10.5 லட்சத்தை ஐடி காரன் பிடிச்சுக்கிட்டான். 6 லட்சம் ரூபாய் 2 செக்கா மகேந்திர பாபு சங்கத்து செலவுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அதையும் இல்லாம இவர் என்ன பண்ணிருக்கணும், எல்லா பணத்தையும் சங்கத்தோடைய அக்கௌண்ட்டுக்கு ஏற்றிருக்கணும். கலெக்ஷன் பண்ண எல்லா பணத்தையும் சங்கத்தோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி செலவுகளை பூரா கனெக்ட் பண்ணி மிச்ச காசு இவ்வளோ இருக்கு, வரவு இவ்வளோ இருக்கு, செலவு இருக்குங்கிறது இவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் வந்து செய்தித்தாளில் கேட்டிருக்கேன். செய்தித்தாளில் வெளியிடுன்னு சொன்னால் அதை பற்றி யாரும் பண்ணுறதில்ல. போலீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துருக்கு, கமிஷனர் ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துருக்கு, சிஎம் செல்லு வரைக்கும் நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. 19 வருஷம் போராடுறதுக்கு அப்புறமேல் கிடைச்ச பலன் தான் இது. ஒரு நாள்ல 2 நாள்ல இது வான்னு சொல்லி வர்ற பலன் இல்லை. 19 வருஷங்கள் இடைவிடாத போராட்டங்கள்ல தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதையும் இப்படி நாசப்படுத்திட்டாங்க நினைக்கும் போது இந்த ஐயா 1000 பேர்ல அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய பொழப்புலையும் மண்ணள்ளி போட்டாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய வேதனைகளை இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா இதற்கான முடிவுகளை தேடி நான் பயணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நிச்சயமா இது ஒரு நாள் வெற்றி பெற்று தீருவேன். அன்னைக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த போராட்டத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இன்னமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டிவிஜுவலா ஒரு 3 லட்சத்தை எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். ஆனந்தன்கிற ஒரு பேர்ல 3 லட்சத்தை எடுத்ததுல அந்த காசை வந்து இது யாருக்கா எடுத்திருக்கான், ஏன் எடுத்திருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்காக வேண்டி நான் மனுவா எழுதி, என் குழந்தையோட கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு 3 லட்சம் செலவு இருக்குது, நீ வந்து பிடிச்ச காசுல எனக்கு 3 லட்சத்தை ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் நீ இந்த சங்கத்திலே இல்லை, நீ வேற ஒரு குரூப்ல இருக்குன்னு சொல்லி அவரு என்னை திட்டமிட்டு இந்த சங்கத்தை விட்டு வெளியே போக வச்சவர் இந்த மகேந்திர பாபு. இதுக்கான நீதியை வந்து நான் நிச்சயமா கேட்பேன். சங்கத்து உறுப்பினர்கள் மகேந்திர பாபுவை கேட்டு நான் ஒன்றும் சங்கத்துக்குள்ள வரல, சரிங்களா? நாங்க நியமனம் பண்ணவர் தான் மகேந்திர பாபு. வெறும் 9 பேர் கொண்ட செயற்குழு கூடும்போது அதுல 9 பேர்த்துல நானும் ஒருத்தனா இருந்துதான் இவர் தலைவர், இவர் செயலாளர்னு சொன்னேன். இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் போக முடியாது. என் பின்னால 50 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான நீதி கிடைக்கணும், எல்லாருக்கான நீதி கிடைக்கணும், கொடைக்கானல் மக்களுக்கான நீதியும் கிடைக்கணும். நாங்கள் இந்த பணம் வாங்கி கொடுத்ததுல இவர் நல்லா இருக்காரு, இல்லை இவர் நல்லா இருக்காரு, இவர் சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லுங்க. எல்லாமே ஒரு விதத்தில் அவங்க கூட இருக்கிறவங்களுமே சொல்லிக்கிறாங்க. ஆனால் எங்களால் முடியாது, ஏன்னா நாங்கள் நிறைய இதில் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். பயப்படுறாங்க. இந்த பயத்தினால வந்து அவங்க எப்படி நம்ம போய் இது கேட்கறது, கேட்டால் எதுவும் சொல்லிடுவாங்களோ, இவங்க மிரட்டிடுறது. எப்படின்னா, உங்கள் மேலே நீதிமன்றம் வழக்கு போடுவோம், நீங்கள் கொடுத்த பணத்தை ரெட்டிப்பாக கொடுக்க வேண்டியது வரும். இப்போ இந்த ஒரு குரூப் சேர்ந்து நாங்கள் இது பண்ணுறோம் இல்லையா, இவங்களுக்கு ஒரு சிலருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஆரம்ப காலத்தில் ஒரு சங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு சிலர் தனியாக போராடிட்டு இருக்காங்க, அது வந்து சங்கத்துக்கு புறமாக நடந்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் அவங்க வந்து சங்கத்தில் இருந்து நாங்கள் வெளியேற்றுறோம், அவங்கள வந்து நாங்கள் அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் லெட்டர் அனுப்பிச்சாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த யூனியனில் வந்து சந்தா கட்டலைன்னா நீ சொல்லலாம், சந்தா வந்து ஓவர் டைம் வாங்கியிருக்க, நன்கொடை வாங்கியிருக்க, எங்கள் உழைப்பை எடுத்திருக்க, ஒரு 60 பேர் அதில் வேலை செய்யாத ஆளுக்கு நீ பணம் கொடுத்துருக்க. இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ ஏன் எங்கள்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்க? இப்போ இந்த 60 பேர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? யாரு தெரியும் சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? இப்போ இவர் யேசுராஜ்னா இவர் இருக்காருன்னா, இவர் வந்து என் கூட வேலை பார்த்தாருன்னா எனக்கு தெரியும். அவர் வந்து என் கூட வேலை பார்க்கலன்னா தெரியும் கட்டாயம். இவர் எப்போ வேலை பார்த்தாரு? பார்த்ததே இல்லையே. அது பூரா வந்து அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளே உள்ள ஆட்கள். யாரோட சொந்த பந்தம்? யூனியன் தலைவரோட அந்த தலைவர், செயலாளர், அந்த பொருளாளர், அந்த குரூப்பில் உள்ள சொந்த பந்தங்கள். அவங்கள ஒரு 60 பேரை சேர்த்து. ஆமாம், நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். கேட்டு அவர் வந்து நிறைய நாங்கள் வந்து ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து நாங்கள் போகிற நேரங்களில் அவர் அந்த இடங்கள்ல பணங்களை கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அது சரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு சார். இப்போ கடைசியாக கூட அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்குது. எஃப்ஐஆர் போட்டு இப்போ அவரை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பணத்தை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிச்சுட்டு வந்து இப்போ ஜாமீனில் வெளியில் இருக்கார் சார். யாரு? மகேந்திர பாபு. அந்த மகேந்திர 4 பேர் சார். மகேந்திர பாபு, ராஜா முகமது, ரகு,
அடுத்து கோபால், 4 பேர் வெளியில இருக்காங்க சார். வெளில அவங்க 4 பேர்த்துக்கு தான் எஃப்ஐஆர் பண்ணது சார். அப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல 25 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஒன்று, 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஒன்று, இது ரெண்டும் நீங்க வாங்கணும். வாங்கிட்டு வந்து எதுவுமே எழுதக்கூடாது, சைன் மட்டும் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து கொடைக்கானல்ல வந்து பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல வந்து இந்த 530 பேருக்கும் வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அவங்களே ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணிட்டு செக் புக் வாங்கி ஒன்னா நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், அந்த ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து ஒரு 2 லீஃப் வாங்கி எடுத்துக்குவாங்க. இதை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அப்ப இது எல்லாத்தையும் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்க ஏன் எதுக்குன்னு கேட்கல. இப்படி சைன் பண்றது வந்து அப்படி சைன் பண்ணக்கூடாது எதுவுமே இல்லாம. ஆனா நீங்க நம்பி சைன் பண்ணீங்களா? இன்னும் ஏன் கூட வேலை பார்த்தவன், என்னுடைய உணர்வுகள் வந்து என்ன இருக்கோ அது அத்தனையும் அவங்களுக்கும் இருக்கும். எங்களோட கஷ்டப்பட்டவங்க ராத்திரியும் பகலும் வந்து அந்த பனியிலும் மழையிலும், கொடைக்கானல் பத்தி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அவ்வளவு மோசமானது. அது எங்க கூட வேலை பார்த்தவன் எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன், தம்பி, மாமி, மச்சான் இப்படிதான். அப்ப அந்த ஒரு குடும்பத்துல உள்ளவன் வந்து துரோகம் பண்ண மாட்டானே, நம்ம கூட இருந்தவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்காக இந்த தொழிலாளர்களுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்னை ஹைகோர்ட்ல இருந்த மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேர் வராங்க. வைகை ராமமூர்த்தி, அதே மாதிரி திருமதி அண்ணா மேத்யூ, இவங்க 2 பேரும் வராங்க. நம்ம சங்க தலைவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அது பேப்பர்ல இருக்கு. என்ன சொல்ற, நிர்வாகம் தானே முன் வந்து நிவாரணம் தர ஒத்துக்கொண்டது அப்படின்றதையும் ஒரு இதுல கொடுத்திருக்காரு. அப்ப இவங்க வந்து எங்க இந்த தொழிலாளர்கிட்ட வந்து இவங்க வந்து ஃபீஸ் வாங்கியிருக்க கூடாது. அதே மாதிரி சங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, இவங்க சொந்த பணத்துல வந்து சங்கத்தை நடத்தல. நாங்க ஒவ்வொருத்தரும் என் பொண்டாட்டி பிள்ளை நகைகள்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 200 ரூபா, 300 ரூபா, 1000, 2000, 10,000 அப்படின்னு சொல்லி இப்படிதான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு பெயிண்ட் மேஸ்திரி மாதிரி வேலை எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். நானே வந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த கேஸ் நடத்தணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பணம் கொடுத்தாங்க. இந்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சுதான் இவங்க வந்து கேஸ் இது பண்ணாங்க. இந்த வெத்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினதுல இவங்களே வந்து ஒரு இதை வந்து சப்ஜெக்டை வந்து அவங்க எழுதிக்கிறாங்க. அதை எழுதுனதையும் வந்து என்ன பண்றாங்க, நோட்டீஸ் பண்ணணும். நோட்டீஸ் பண்றது வந்து இங்க கொடைக்கானல்ல பண்ணல, இல்ல எங்களுக்கு வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பண்ணிருக்கணும். அது அவங்க பண்ணல. இது பண்ணாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில போய் பண்றாங்க. மதுரை நோட்டரிக்கும் இந்த கொடைக்கானல், திண்டுக்கல் இந்த நோட்டரிக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. ஏன் அப்படி பண்ணணும்? திருட்டு வேலை பண்றாங்க. அந்த திருட்டு வேலை பண்றதுக்காக வந்து அங்க போய் பண்றாங்க. இப்ப எனக்கு வந்து செக் கொடுக்குறாங்கன்னா, நான் வந்து அந்த செக்கை வாங்கிட்டு அப்படியே வச்சுக்கணும். மேல இப்படிதான் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அப்படியே கையெழுத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. இந்த லாஸ்டா போகும்போது கூட வந்து இந்த செக் வந்து நாங்க வந்து இப்படிதான் பரட்டி தான் நாங்க எடுத்துட்டு போவோம். மறைச்சிருப்பாங்க. மறைச்சுதான் எடுத்துட்டு போனோம். அவன் மறைச்சுதான் எடுத்துட்டு போனோம். நீங்க பார்க்க கூடாது உள்ள எவ்வளவு போட்டு பார்க்க கூடாது. அது ஏன் அப்பயே நீங்க கேட்காம போட்டீங்க? உங்களுக்கு வந்து 3 தலைமுறைக்கு வந்து எல்லாமே நாங்க வந்து செஞ்சு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வந்து நிர்வாகம் வந்திருக்கு அப்படின்றதுனால தானே நாங்க போட்டோம். ஏன்னா நம்ம கூட வேலை செஞ்சவன் வந்து எல்லாருமே ஒன்னா உட்காரோம், ஒன்னா சாப்பிடுறோம், ஒன்னா டீ குடிக்கிறோம், எல்லாமே அதான் சொல்றேன், மாமே, மச்சான், அண்ணன், தம்பி அப்படின்ற லெவல்ல தானே இருந்தோம். நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு தான் நாங்க போட்டோம். உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? எனக்கு பொறுத்த அளவுக்கு அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறப்பமே தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றப்ப எங்க மக்கள் அதை நம்பல. அன்னைக்கு அவங்க எல்லாம் ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு கொடுக்குறப்ப நாங்க நிப்பாட்டி இருந்திருப்போம். ஆனா என் கூட யாரும் ஒத்துழைப்பு தராதனால நான் அமைதியா இருக்க வேண்டியதாயிருச்சு. அன்னைக்கு செலவு மட்டும் எனக்கு 2000 ரூபாய். அந்த ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சுட்டு நான் ஒரு வக்கீல போய் பார்த்து அவரை வச்சு நாங்க வெளியில வர்றதுக்கு செலவே 2000 ரூபாய். அப்போ நான் இன்னும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த செலவெல்லாம் என் தலைமையில தானே வரும். ஒத்துழைப்பு எங்க மக்கள் கொடுக்காதனால நான் பெருசா செய்ய முடியல. இப்ப உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிச்சு? நீ எவ்வளவு வந்து அதுல பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? அந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறப்ப மறைச்சுதான் வாங்கினாங்க. நான் நீட்டு பார்த்துட்டேன், 15 லட்சம் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா டிடிஎஸ் நீங்களாகன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்தாங்க. அதுலயும் அந்த யூனியன்காரவங்க வந்து வெத்து செக்ல கையெழுத்து வாங்கி அதுல 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபில் பண்ணாங்க. இதை நாங்க பிரச்சனையா கொண்டு வந்து ஸ்டேஷன் போனதுனால எனக்கும் ரமேஷ் செல்வ பாண்டியன்கிறவருக்கும் 100 ரூபாய் பத்திரத்துல டைப் அடிச்சு 15% சங்கத்துக்கு தரணும், இது நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன்னு சொல்லி எங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் எழுதி வாங்கினாங்களே தவிர மற்றவங்கிட்ட எல்லாம் எதுவுமே எழுதி வாங்கல. அவங்க இஷ்டத்துக்கு ஒருத்தருக்கு 1 லட்சம், ஒருத்தருக்கு அதாவது 10%, ஒருத்தருக்கு 15%, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு 10%, பிடிக்காதவங்களுக்கு 15% சொல்லி அவங்க எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எல்லாருமே எம்டி செக் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வண்டியில உட்கார வச்சிருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே நேரா வந்து பேங்க் போய் அவங்களே வாங்கி
டெபாசிட் பண்ணிக்குவாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் அந்த அளவுல தான் போவோம். போனோம்னா அவங்க வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த செல்லான்லாம் அவங்க தான் நிரப்புவாங்க. செல்லான்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் சரின்ட்டு நீங்க வந்து இப்போ வந்து என்ட்ரில போடக்கூடாது, ஒரு 10 நாள் பொறுத்து நீங்க வந்து என்ட்ரி போடுங்க, அப்பதான் உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு வரும். சரின்ட்டு எல்லாருமே தலையாட்டிட்டு தான் வந்துட்டோம். எல்லாருமே அப்படிதான் வந்தோம். இப்போ வந்து எனக்கு வந்து 40 லட்சம் ரூபாய் எனக்கு போட்டுருந்தாங்க 2016. மீதி வந்து 10,55,750 ரூபாய் வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. இது போக இதுல வந்து 7 லட்சம் ரூபாய் நான் வந்து செலவு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 8 லட்சம் ரூபாய் கமிஷன். இந்த கமிஷன் வந்து சங்கத்து பேர்ல வந்து அவங்க வாங்கல, அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒருத்தர் பேர்ல வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் செய்ய சொல்லி வாங்கிடுறாங்க. இது அப்போ வந்து நான் கேட்கிறேன், அப்பதான் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இது நான் தான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன், டிடிஎஸ் இவ்வளவு போயிடுச்சு, இவ்வளவு கமிஷன் உனக்கு நான் வந்து ஏற்கனவே செலவு பண்ணிருக்கேன், இப்ப கமிஷன் வேற நீங்க வந்து 6 லட்சம் பிளஸ் 2 லட்சம் ரூபாய் இது பிடிக்கிறீங்களா? இதுக்கு இந்த பார் உன்னுடைய பணம் வந்து ஏற்கனவே வந்து 17 லட்சம் ரூபாய் எங்க கையில இருக்கு, இந்த பணம் வேணும் உனக்கு ரீஃபண்ட் வரணும் அப்படின்னாக்க இது நீ கொடு, இல்லைனாக்கா விட்டுடு, அதை தூக்கி நாங்க வந்து பரண மேல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி செயலாளர் சொல்றாரு. பேரு ராஜா மஹமூத். இதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழிலாளரையும் ஒவ்வொருத்தரையும் ஹாரிங்டன் அப்படின்னு சொல்லி அவரு கூட வந்து கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஹாரிங்டன் சொல்லி ஒருத்தர் வந்து அவர் கேட்கிறாரு, நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு கொடுத்தோம்னா அவனை தூக்கி பலார்னது கன்னத்துல அறையிறாப்புல அசிங்கமான வார்த்தையில திட்டுறாரு. யாரு அப்படின்னு செஞ்ச தலைவர் மகேந்திர பாபு அடிச்சதும் சரின்னா அவனுக்கு என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல, அவரு அங்க நிக்கிறார். இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து அவருக்கு லீக் அவுட் ஆகி வந்து நான் வந்து இவ்வளவு நாள் இது பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு போட்டா அப்படின்றத சொல்லி பேஸ்புக்ல போட்டுறாரு. போட்ட உடனே அவரை வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறம் அவரை வந்து சில போராட்டங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளில கொண்டு வரும். இதே மாதிரி வந்து இந்த இது ஆனதுக்கு அப்புறம் வந்து பயங்கரமான அராஜகங்கள்லாம் வருது. என்ன ஆகுதுன்னு ஒவ்வொருத்தரும் வந்து பேங்க்ல வந்து என்ட்ரி போடுறாங்க. பேங்க்ல என்ட்ரி போடும்போது எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க, எனக்கு 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க, நான் 18 வருஷம் வேலை பார்த்தேன், எனக்கு வந்து 14 லட்சம் ரூபாய் போட்டாங்க, எனக்கு வந்து 9 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. இதையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்க இது கமிஷனா 12 லட்சம் ரூபாயில இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கமிஷன் எடுத்திருக்காங்க. இதுல டிடிஎஸ் எல்லாம் போச்சு அப்படின்னாக்கா அவங்க சொன்ன மாதிரி 3 தலைமுறைலாம் வாழ முடியுது. 1962 வாழ இருந்திருக்கலாம் இவங்க கொடுத்த பணத்தை வச்சுட்டு, இந்த இதில் வாழ முடியாது. அப்ப இது போனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட நாங்கெல்லாம் போய் கேட்கிறோம், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு பிடிச்ச அமௌண்ட்டை நீங்க கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணணும் பாத்துக்க, நாங்க வந்து முதல் மாதிரி கிடையாது. இந்த சங்கத்தை நடத்தினது நாங்க 4 பேர் மட்டும்தான். எங்க சொத்து வித்து, என் பொண்டாட்டி பிள்ளை தாலி வித்து நாங்க வந்து சங்கத்தை நடத்துறோம், நீங்களாம் கொடுக்கல அப்படின்றாங்க. பட் இவங்களுக்கு வந்து நாங்க இந்த சங்கத்துக்கு வந்து எவ்வளவு பணம் கொடுத்தா என்ன பண்ணுன்றது எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். கேள்வி கேட்டவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க நீ வந்து சங்கத்துக்கு வந்து குத்தகம் விளைவிக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு மாசத்துலயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 114 பேருக்கு மேல வந்து வெளியில அனுப்பிச்சிடுறாங்க, சங்கத்தை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுல வெளில போனோம் நான் தான். அந்த மாதிரி வெளில போனதுக்கு அப்புறம் நாங்களாம் சேர்ந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்க இவங்க மேல வந்து ஒரு கேஸ் ஒன்று போடுறோம். எந்த வருஷம்? அது 2016, 17 இதுல போட ஆரம்பிக்கிறோம். இந்த மூத்த வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்காக இது பண்ணாங்கல்ல, அவங்களுக்கே வந்து கோடிக்கணக்கில் போய் எடுத்திருக்காங்க அவங்க பேர்ல. அதே மாதிரி வந்து சங்க தலைவர் அவங்களுடைய பினாமிகள் ஒவ்வொருத்தர் பேரும் ஒரு 10-20 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் சொல்லி இந்த மாதிரி வாங்கிட்டாங்க. இதுலயும் வந்து ஆர்டிஜிஎஸ் செய்ய சொல்லுவாங்க. இவங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா இந்த 531 பேரு. இந்த 531 பேர்லயும் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 60 பேரை வந்து ஆட் பண்றாங்க. இந்த 60 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த தலைவர் மகேந்திர பாபு, செயலாளர் ராஜா மஹமூத், பொருளாளர் ரகுநாதன், கௌரவ ஆலோசகர் கே கோபாலகிருஷ்ணன், அந்த கொடைக்கானலுடைய பிரான்ச் மேனேஜர், ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட பிரான்ச் மேனேஜர், அவருக்கு தேவைப்பட்டவங்களுக்கு ஒரு 61 பேர் எடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த 531 பேர் கொடுத்தாங்க பாத்தீங்களா இந்த பணம், இந்த பணத்துல இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் நாங்க கேட்க போய் வந்து என்ன பண்ணாங்க, நீங்க வந்து சங்கத்துக்கு நீங்க குந்தகம் விளைக்கிறீங்க, நீ வெளில போங்க. போனா இந்த 61 பேர் யாரு, எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தீங்க, பாதிக்கப்பட்டவங்க நாங்க, ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து என்ன போறோம். இந்த வெளியில வந்தாங்க பாத்தீங்களா, இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேருக்கு மேல வந்து வெளியில இருக்கிறோம். நாங்க இந்த சங்கத்தை விட்டு வெளியில இருக்கோம். எல்லாருக்கும் இந்த 200 பேருக்கும் வந்து ஏன் மூலியமா தான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது வந்து எனக்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா என்ன வந்து ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணி என்ன காலி பண்றதுக்கெல்லாம் வழி பண்ணாங்க.
ஆனா கடவுள் சித்தத்துல வந்து நான் வந்து பொழைச்சிக்கிட்டேன். அப்போ ஒரு சிலர் வந்து பயப்படுறாங்க. மதுரை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். போயிட்டு வந்துட்டு மதுரை ஹைகோர்ட் போனோம். ஹைகோர்ட் போயிட்டு வந்து அவங்க வழிகாட்டுதல்படி வந்து இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் எஸ்பி ஆபீஸ்ல வந்து என்ன பண்றோம், இது கொடுத்து அது வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டம் என்ன, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க ஒரு சில பேர் வந்து உயிரோட இல்லை, சில பேர் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சில பேர் வந்து அவங்க குடும்பத்தை இழந்துட்டாங்க. இப்ப இந்த பணம் வந்து அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க, நீங்க நம்பின அந்த சங்கத்து ஆளுங்களே. இப்ப அவங்க மேல நீங்க கேஸும் போட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களா, நடக்குதா? எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நிவாரணம் கிடைக்கல, எங்களுடைய உடம்பு ரீதியா எங்களுக்கு வந்து கிடைக்கல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் குடும்பத்திலையும் எல்லாரும் ரொம்ப வியாதியில் இருக்காங்க, எனக்கு எந்த உதவியும் செய்யல. கூலி வேலை பார்க்குறோம். எங்களோட உடல் உபாதைகளுக்காக மருத்துவ செலவுக்கு கூட இன்னைக்கு எங்களுக்கு கஷ்டத்துல தான் இருப்பாங்க. யாருமே பயன்பட்டவங்கன்றதை யாருமே கிடையாது. பணம் கொடுத்தவங்க மட்டும்தான் பயன்பெற்றிருக்காங்க. பணம் வாங்கினவங்க நாங்க யாருமே இது வரைக்கும் பயன்பெற்ற மாதிரி தெரியல. நாங்க மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கோம். எந்த அதிகாரிகளும் சரி, கோர்ட்டா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருக்கிற அரசியல் சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்க பாக்கெட்டுக்குள்ளன்னு சொல்லி தலைவர் காட்டுறாரு. சேவியர்ன்றவர் மேல பல வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க. ஏன்னா எங்க 113 பேர் சார்பா வந்து சேவியர் தான் கேஸ் போட்டிருக்காரு. அவர் பேர்ல தான் நாங்க கேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவரை வந்து ஒரு டைம் பைக்ல அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டாங்க. இன்னொரு டைம் அவர் பஸ்ல தனியார் பேருந்துல வரும்போது மிரட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி அளவுக்கு அவரை மிரட்டி அவர் மேல ஒரு 2-3 வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. கொடைக்கானல்லையும் அவர் மேல ஒரு 2 கேஸ் நடந்துட்டு இருக்குது. இவங்க வந்து இந்த மாதிரி என்ன வம்பிழுத்துட்டாங்க, என் பேரை நேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நான் கேட்கறது, யூனிலிவர் எங்களுக்கு சரியான அமௌண்ட்டை கையில கொடுக்கணும். ஹிந்துஸ்தான் லிவர் வந்து ஏமாத்துற வேலையில விட்டுட்டு ஹிந்துஸ்தான் நிர்வாகிகள் வந்து மோசடியான இதுகளெல்லாம் பண்ணாம நிர்வாகிகள் எல்லார் மேலேயும் விசாரணை நடத்தி உண்மையான அறிக்கை என்ன, ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மூடி முத்திர வச்ச ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறாங்க. மூடி முத்திர வச்ச ஜட்ஜ்மெண்ட் உலகத்திலேயே இது ஒன்றும் பெரிய ராணுவ ரகசியம் கிடையாது. நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்தது, இன்னும் உங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா சார். ஆமா, அது இதுக்கு மேல என்ன மாதிரியான ஒரு போராட்டத்தை நீங்க எடுத்து செல்ல போறீங்க சார்? வேற வழி இல்லை சார், பேசாம கம்பெனி முன்னாடி தற்கொலை தான் பண்ணணும். அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் சார். நாங்கள் என்ன சார், இந்த 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் என்ன சார் ஒரு மன நிம்மதியோடு இருக்கோம் சொல்லுங்கள்? எங்களுக்கு வந்து இந்த விசாரணையில் வந்து எங்களுக்கு மொத்த பணம் எவ்வளோ கொடுத்தாங்க, ஒவ்வொரு நபருக்கு எவ்வளோ போட்டாங்கன்றது ஓப்பனாக தெரியணும். இன்னொன்று இதில் ஒரு பெரிய உண்மைனா, நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லி 2018 வேட்டெல்லாம் விட்டாங்க. ஆனால் அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உண்மை கிடச்சிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி லாயரு AB இப்படின்னு சொல்லி 2 பிரிவா பிரிச்சு யூனியன் பீப்புள் கையில கொடுத்துட்டோம், அவங்கள்ட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி வெள்ளத்தாள்லையும் பத்திரத்திலையும் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதுதான் இதுன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்ல காமிச்சாங்க. அப்ப அந்த ABன்றது வந்து எங்களுக்கு வந்து சேரல. அப்ப இந்த பணம்லாம் எங்க இருக்குது என்னன்றது விசாரணையில எங்களுக்கு முழுசா தெரியணும். அதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். சின்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம், நீதித்துறையும் சரி, அரசாங்கமும் சரி, இந்த பிரச்சனையில கவனம் செலுத்தி ஆக வேண்டும். இங்க மனுஷன் வாழ்றதுக்கே வழி இல்லை. இவ்வளவு கொடூரமான விஷத்தை கொண்டு வந்து பயன்படுத்திட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சும்மா கண்துடைப்பு நாடகங்களை நடத்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு நாங்க சாகலாம், எங்களுடைய வார்த்தைகள் நிச்சயமா சாகாது. இந்த போராட்டங்கள் இன்னும் அடுத்த தலைமுறையை கையில கண்டிப்பா எடுக்கிற அளவுக்கு நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ட் இல்லாட்டி இன்னொரு கோர்ட்ல கொண்டு இன்னொரு கோர்ட் இல்லாட்டி இன்னொரு வேர்ல்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு குயின் பெஞ்சில் இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு அறிவிச்சாலும் இந்த மகேந்திரன். குயின் பெஞ்சில் எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க? மெர்க்குரி பாதரசம் விஷம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? இத்தனை வருஷம் வேலை செஞ்சு பாதிக்கலன்னு சொல்லிடுவாங்களா? விஞ்ஞான ஆய்வுக்கு உட்படுத்தினா அதுவும் மாட்டேங்கிறாங்க. அதனால உலக கோர்ட்டுகளும் சரி, என்வாயர்மெண்டல் சம்பந்தப்பட்டவங்களும் சரி, மீண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே நீங்க போராடுவீங்க? இன்னும் எவ்வளவு நாள் அந்த போராட்டம்? நாங்க போராடிட்டு தான் சார் இருக்கோம். நாங்க சீக்கிரத்துல எங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அது வந்து இழுத்துக்கிட்டே போகுது. அவர் பணத்தை வச்சு சாதிச்சுட்டே வராது சார். அது எப்ப வந்து முடிவு வரும்னு எதிர்பார்த்து தான் இருக்கோம். நாங்க குளிச்சுட்டு தான் வெளியில போனோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் நாளடைவில் வந்து அந்த மைக்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம வேலை முடிச்ச பிற்பாடு உடனே வந்து வீட்டுக்கு போயிடலாம். அப்ப நம்ம வேலை தொத்திட்டு இருக்கிறது அது கண்டிப்பா வந்து வீட்டுக்கு போயிடும். அதனால வந்து என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய மனைவிகளோ, எங்க அப்பா அம்மா இந்த மைக்கை வந்து நிறைய இதனால பாதிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து நோய் வாய்ப்பட்டு தான் இருக்கிறாங்க.
இப்ப நீங்க எடுக்கக்கூடிய இந்த போராட்டம், உங்களுடைய பிரச்சனை தமிழக அரசு மூலமா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? கட்டாயம் நம்புறோம். ஏன்னா இதுக்கு தகுந்த சில இதை வந்து முதலமைச்சர் பார்வைக்கு நாங்க ஏற்கனவே அனுப்பி வச்சிருக்கிறோம். கமிஷன் ஆபீஸ்ல நாங்க போய் விசாரணையில கலந்து கொண்டது இதெல்லாம் அவர் பார்வைக்கு அனுப்பியிருக்கோம். இது நல்லதே செய்வார்னு சொல்லி நாங்க நம்புறோம். இன்றைய நடக்கக்கூடிய திமுக அரசு எங்களுக்கு ஒரு நல்லது பண்றது அப்படின்னா நாங்க சந்தோஷமா நாங்க கடவுளாவே நினைப்போம். ஏன்னா கடவுளை தான் நம்ம நம்பி இருப்போம். ஒரு மனிதன் கடவுளை நம்புவோம். இன்னைக்கு நாங்க இன்னைக்குள்ள அரசு நாங்க நம்பி இருக்கோம். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. 531 பேருன்றது ஒரு கணக்கு தான். ஆனா பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. கொடைக்கானலே பாதிக்கப்பட்டது நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்தி இருக்காங்க. அதான் நாங்க கேட்கிறோம். மற்றபடி அவங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு எல்லாருமே கிடைக்கணும். அது கொடைக்கானல் மக்களுக்கு நீங்க இதனால என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இது தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க, தெரியாம பல பேர் இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா எல்லாமே ஒண்ணு சேரணும். ஒரு சிலர் சேர்ந்து வர்றாங்க, ஒரு சிலர் அவங்களோட பயத்தினால வராம இருக்காங்க, தள்ளி நிக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி அந்த நிர்வாகம் இப்ப வச்சிருக்காங்க. அந்த பயத்துலதான் அவங்க பின்ன வராம இருக்காங்க. அந்த பயம் தெளிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சேரத்த போறாங்க. ஆனா பாதிப்பு உண்டு. உண்மைதான். ஏமாத்தப்பட்டதுதான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவங்க ஒரு பயத்துல நிக்கிறாங்க. நாளைக்கே இந்த அரசானது நாங்க இருக்கும் தைரியம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வந்தாலே கொடைக்கானல்ல நெருங்கி வர்றதுக்கான சந்தர்ப்பம் உண்டு. இந்த அரசு அதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாதரசத்துல வேலை செஞ்சவனுக்கு கொடுக்குற செட்டில்மெண்ட் எக்ரிமெண்ட்டை நஷ்டஈடு வழக்குன்னு சொல்லி போட்டு தான் நம்ம வாங்கியிருக்கணும். இவங்க வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா, பிச்சை கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்கிறாங்க. நாங்க வேலை செஞ்சது நாங்க எக்ஸ்கிரீசியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எங்களை பூரா பிச்சைக்காரனாக்கி எங்களுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னவங்க இந்த HLL பார்ட்ஸ் கம்பெனிக்காரங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கான நியாயமான உரிமைகள் கிடைச்சே தீரணும். அதுக்கான வழிமுறைகள் நிச்சயமா இந்த உலக மக்கள் கேட்டுக்கிருப்பாங்க. யாராவது நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்யுங்க. மிகப்பெரிய கஷ்டத்துலையும் இன்னல்லையும் இருக்கிறோம். சொல்ல முடிஞ்ச வேதனைகள் கொஞ்சம், சொல்ல முடியாத வேதனைகள் கொஞ்சம், எங்களுக்காக உதவி செய்யுங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்டரி அடைக்கிற மட்டும் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து 12.25 லட்ச ரூபா கொடுத்தாங்க. 2 லட்ச ரூபா வைகம் மேடம் பேரில் செக் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அவரும் தான் எங்களோட அந்த வயசான காலத்தில் அவரால் அந்த வண்டியிலே உட்கார முடியாது. கடைசி நேரத்தில் கூட வந்தார் கோர்ட்டுக்கு. இப்போ உயிரோடு இருக்காரு? இல்லை, அவர் இறந்துட்டார். இப்போ இறந்து 3 வருஷம் ஆச்சு. அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. எங்கள் கனாவலக் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. அவர் இறந்ததே வந்து சார் வயிற்றில் ஏதோ ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க சார். அது என்ன கட்டின்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் இறந்துட்டார். இறந்தோன்னா அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இந்த 200 பேர்கிட்ட உள்ளவங்கள்ட்டையும் வந்து இவங்கள்ட்ட பிடிச்ச அந்த டிடிஎஸ் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டையாவது கொடுக்கறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் எந்த விதமான ஒரு இது இல்லாமல் இருக்கு. நாங்கள் வந்து அது சொல்ல முடியல. இதுக்கு மேலே சொல்லணுன்னாக்கா உட்காந்து அழுதுருவோம். அவ்வளோ மோசமான கட்டத்தில் இருக்கோம். இது வந்து இந்த இதோட நிற்காம இப்போதான் நாங்கள் இந்த ஏகப்பட்ட நாங்கள் ஒரு 16 வருஷமா இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இப்போ சரியான எங்களுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் கடத்திருக்காரு. அவரும் நல்லபடியாக கொண்டு போவார், எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால தான் இப்போ நாங்கள் அவர்கிட்ட வந்திருக்கோம். நாங்கள் ஆனா இந்த பாதரசத்துல இருந்து கொடைக்கானலையும் உங்களுக்கு நான் நல்லது செய்யறேன், உங்களுக்காகவே நாங்க வாழ்றோம், உங்களுக்காகவே எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர். இவங்க மூலியமாகவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நம்ம சங்கத்தை நல்லபடியா கொண்டு போயிட்டோம், இன்னைக்கு வந்து இந்த நிர்வாகத்துல இருந்து உங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை நாங்க வந்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாங்க வந்து போராடி அவங்களும் ஒத்துட்டு வந்து சொல்லிட்டாங்க, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலாளியும் ஏமாத்தின சங்க நிர்வாகிகளிடம் இருந்தும் இந்த கொடைக்கானலையும் இந்த தொழிலாளர்களையும் காப்பாற்ற வேண்டியது இன்னைக்கு வந்து முதல்வர்களாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களது தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வந்து அவர்கிட்ட நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம். அத்தனை பேர் கனவுகளையும் வந்து இன்னைக்கு வந்து ஐயா அவர்கள் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு நீங்க வந்து உதவி செஞ்சு இந்த தொழிலாளர்களை காப்பாற்றுவீங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக எனது மூலியமாக நடக்கக்கூடிய இந்த கேஸுக்குல ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்படியாக உங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையாக இருப்பது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த தமிழக அரசுதான். இவர்களுக்கு நடந்த இந்த அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும். இவர்களை ஏமாற்றிய பாபு மகேந்திரன், எஸ் ராஜா முகமது, ஆர் ரகுநாதன் இவர்களின் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பொதுமக்களையும் இயற்கை ஆர்வலர்களையும் பசுமை தீர்ப்பாயத்தையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் தமிழக அரசை வேண்டிக் கொள்கின்றோம்.